Hey all, ஒரு 1 kg வெயிட்டில் ஒயிட் ஃபாரஸ்ட் வெண்ணிலா கேக் செய்யறதுக்கு தேவையான பேசிக் வெண்ணிலா ஸ்பாஞ்ச் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு சல்லடை வச்சு 1 கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இது எல்லாத்தையும் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க, கட்டி எதுவும் இல்லாமல். சளிச்சதுக்கப்புறமா இது எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணி அதை ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு மட்டும் அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் குறகுறப்பாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. ஒரு க்ளீன் பவுலில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க 3 முட்டை எடுத்துக்கிட்டு அது கூட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணி எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நீங்கள் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போவுமே நீங்கள் ஸ்லோ ஸ்பீடில் வச்சு தான் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்லோ ஸ்பீடில் ஒரு 2 மினிட்ஸ் பீட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா முட்டை வந்து நல்லா லைட் கலரில் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா மீடியம் ஸ்பீட் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் பீட் பண்ணணும். முட்டை நல்லா ஃபோமியாக வந்ததுக்கப்புறமா ஹை ஸ்பீடில் வச்சு இன்னொரு 2 மினிட்ஸ் பீட் பண்ணணும். டோட்டலாக நீங்கள் 5 to 6 மினிட்ஸ் பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகரை வந்து 3 பேட்சஸாக ஆட் பண்ணி இந்த முட்டை கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஒவ்வொரு பேட்சும் ஆட் பண்ணதுக்கப்புறமா 15லேருந்து 20 செகண்ட் பீட் பண்ணால் போதும். 3 பேட்சஸும் சேர்த்து மொத்தமாக ஒரு 1 நிமிஷம் வந்து நீங்கள் சுகர் ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கணும். நீங்கள் சுகர் ஆட் பண்ணி பீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த முட்டை வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வந்து திக்காகி கிடைக்கும். 1 மினிட் பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம 1/4 கப் ஆயில், அதாவது 60 ml ஆஃப் ஆயில் வந்து இது கூடயே சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப பீட் பண்ணிடக்கூடாது, ஜஸ்ட் ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் மட்டும் பீட் பண்ணிங்கன்னா போதும். இதுக்கப்புறம் பீட்டர் வேண்டியதில் நம்ம ஹேண்ட் விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சளிச்சு வச்சுருந்த அந்த மாவை வந்து 3 பேட்சஸாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆட் பண்ணிவிட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா அந்த எக் மிக்சரும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 1/4 கப் பாலில் வந்து பாதியை மட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து செகண்ட் பேட்ச் ஆஃப் மாவு ஆட் பண்ணி மறுபடியும் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ரிமைனிங் இருக்க எல்லா பாலையும் ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஃபைனலாக தேர்ட் பேட்ச் ஆஃப் மாவையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது ஓவராக மிக்ஸ் பண்ணிடாதீங்க, கேக் கட்டி ஆகிடும். மைல்டாக ஜென்டிலாக ஃபோல்ட் பண்ணி எடுத்திங்கனாலே போதும். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அடுத்து நான் ஒரு 7 inch சர்க்குலர் பேனில் வந்து சைடில் எல்லாம் ஆயில் க்ரீஸ் பண்ணி பட்டர் ஷீட் போட்டு லைன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த பேட்டரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா இந்த பேனை 2 டைம் டேப் பண்ணிவிட்டு ஒரு டூத் பிக் வச்சு அதோட டாப் லேயரை வந்து ஃப்ளாட்டன் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அவனை 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ப்ரீ ஹீட் பண்ண அவனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை வச்சு 175 டிகிரி செல்சியஸில் 35 to 40 மினிட்ஸ் பேக் பண்ணால் கேக் ரெடி ஆகிடும். இதே நீங்கள் குக்கரில் பேக் பண்ணுறீங்கன்னா குக்கரில் மணல் இல்லைனா உப்பு போட்டு உள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சு மூடி போட்டு 10 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை உள்ளே வச்சுட்டு குக்கரோட மூடியில் விசில் கேஸ்கட் இல்லாமல் மூடி ஒரு 35லேருந்து 45 மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா கேக் ரெடி ஆகிடும். இது மாதிரி டூத் பிக்கில் வந்து ஒட்டாமல் வரணும். இந்த பேசிக் வெண்ணிலா ஸ்பாஞ்ச் வச்சு நீங்கள் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக், வெண்ணிலா கேக், மில்கி நட் கேக்குன்னு வெண்ணிலா பேஸ் பண்ண எல்லா ஃப்ளேவர்ஸுமே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம்.